குட் மார்னிங் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 30 மார்ச் 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாகவே அரசியல் செய்திகளாக இருந்துச்சு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கல் நியூஸஸ் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, அதனால் இதையோ ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இன்றைக்கி ஆர்டிக்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கட்டுரை. ஓகே, இது ஒரு தமிழ் பற்றின ஒரு கட்டுரை. ஓகே, இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. அடுத்து வந்தோன்னா ஓகே, இங்கே கார்ட்டூன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. போர் மக்களை பின்தொடர்ந்துட்டே வருது அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன், ஒரு ஓகே ஒரு இமேஜ். அடுத்து வந்தோன்னா ஃபுல்லாகவே அரசியல் செய்திகளாக தான் இருந்துச்சு இன்றைக்கி. நம்ம எதுவும் ஜென்ரல் டாப்பிக்கில் எதுவும் பார்க்கல. ஓகே, ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் 10,000 நக்சல்கள் சரண், தீவிரவாத தலைமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நக்சலுடைய ஒரு டேட்டாவை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா? அதாவது நக்சலை ஒழிக்கணும் அப்படின்றது மார்ச் 31, 2026 தான் டெட்லைன், சரிங்களா? அதாவது டுமாரோ. ஸோ அதாவது இந்த பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? அதாவது வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிஷா இந்த சைடில் இருப்பாங்க இல்லையா, இந்த நார்த் ஈஸ்ட் சைடில் அவங்கெல்லாம் நிறைய நக்சல்கள் ஊடுருவி ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு கோட்பாடுகளை கொண்டு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா? 2022. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய அவங்களுடைய முகாம்கள்லாம் தாக்கி அந்த நக்சல்களெல்லாம் சரணடைய வச்சுருந்தாங்க, சரியா? ஸோ இப்போ அதான் இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க. கடந்த 10 இயர்ஸில் 10,000 நக்சல்கள் சரணடைஞ்சு அவங்க மறுவாழ்வு பண்ணுறதுக்கு ஒரு திட்டமும் நம்மளுடைய மத்திய அரசு செயல்படுத்திருக்குது, சரிங்களா? ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். நாட்டிலிருந்து நக்சல் தீவிரவாதத்தை துடைத்தறிய மத்திய உள்துறை அமைச்சகம் நிர்ணயித்த காலக்கெடு வரும் செவ்வாய்க்கிழமை நிறைவடை உள்ளது. இந்த சூழலில் கடந்த 10 ஆண்டுகளில் இவ்வளோ பேர் இதுவாக இருக்காங்க, 10,000 பேர் சரணடைச்சிருக்காங்கன்றத ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இதில் நக்சல் பகுதிகளில் நிறைவேற்றிய பணிகள் எவ்வளோ பணியெலாம் நிறைவேற்றிருக்காங்கன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் அந்தந்த பகுதிகளில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஓகே, இந்த டேட்டாவை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நேற்று நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மான் கி பாத்தில் பேசியிருக்காரு. அதாவது ஒரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அவர் மக்கள்கிட்ட உரையாடுவார். ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மேற்காசிய போரை அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஞான பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா இந்த ஓலைச்சுவடிகள்லாம் டிஜிட்டலைஸ் ஆக்கிறது. ஓகே, நாடு முழுவதும் பண்டைய காலத்து ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மீட்டெடுத்து ஞான பாரதம் திட்டத்துக்கு கீழே ஒரு ஆப் மூலயமா அதை டேட்டாஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுறது. ஓகே, அதை டிஜிட்டலைஸ் பண்ணி ஃபீட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறது, சரியா? அதுதான் இதை இப்போது பண்ணிகிட்ருக்கோம், இதுவாக பண்ணிகிட்ருக்கோம். தகவல்கள்லாம் பகிரப்பட்டுள்ளன. நம்ம நிறைய இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பயன்பாட்டை குறைக்கணும். ஏன்னா ஜூன் 21 யோகா தினம் 100 நாள் இருக்குது, 100 days இருக்குது. அதில் நம்ம சர்க்கரை பயன்பாட்டை குறைச்சி யோகா பண்ணி நம்மளுடைய பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றதை பேசியிருக்காரு, சரியா? இதுதான் பார்க்குறோம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஜஸ்ட் ஒரு இதுவாக இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ரிவிஷனாக பார்த்துக்கலாம் அந்த ஞான பாரதம் ஸ்கீமை. ஓகே, அடுத்து வந்தோன்னா எல்பிஜி தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய கப்பல்கள் ரீச் ஆகிட்டுருக்கு நம்மளுடைய துறைமுகங்களை. ஓகே, அடுத்து வந்தோன்னா இங்கே இந்த மியாமி ஓப்பன் டென்னிஸோட மகளிர் ஒற்றை பிரிவில் இவங்க இந்த பலாரிசியன் அரினா சபலங்கா இவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யார் மியாமி ஓப்பன் 2026 ஜெயிச்சான்னு ஒரு கேள்வி மேபி வரலாம். ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.